ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கான செகண்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 25 சிலபஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட செகண்ட் செமஸ்டரோட சிலபஸ் இதான் வந்து உங்களோட சிலபஸ் லீனியர் அல்ஜிப்ரா இருக்கும், பிட்ரிபிள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதோட ஃபுல் சிலபஸை பற்றி நம்ம சாட்சியில் அப்லோட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் அல்ஜிப்ரா இது பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. காமனாக மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிற பேப்பர் தான். ட்ரிபிளிக்கு மட்டும் வேறு வரும்னு நினைக்கிறேன். ஸோ லீனியர் ஸ்பேஸ் இருக்கும், லீனியர் அல்ஜிப்ராக்கு அப்புறம் உங்களுக்கு பிட்ரிபிள். ஸோ இது பொறுத்த வரைக்கும் உங்களோட சிலபஸ் பார்த்துங்க, டிசி ஃபண்டமெண்டல்ஸ், ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு கேட்டிருப்பாங்க, எலக்ட்ரிக் மிஷின்ஸ் இருக்கும், செமிகண்டக்டர் இருக்கும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டிபிசிஓ இது ரெகுலேஷன் ரூமில் தேர்ட் செமஸ்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, சிலபஸில் சம்டைம்ஸ் சேஞ்சஸ் இருக்கலாம், மெமரி இருக்குது. ஸோ உங்களுக்கு சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து தமிழரும் தொழில்நுட்பமும். ஆக்சுவலாக இது தமிழ் சிலபஸ். இங்கிலீஷில் பார்க்கணும்னா இந்த இருக்குது தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி. மோஸ்ட்லி எல்லாம் தமிழில் தான் நினைக்கிறேன். இதான் உங்களோட சிலபஸ். இது ரெகுலேஷன் 2021 இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒன்று தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஓஓபி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் எசென்ஷியல்ஸ் 2 இது வந்து காமன் தான். இங்கிலீஷோட கான்செப்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்ஜினியரிங் ஃபார் இனோவேஷன் இது வந்து உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த மேக்கர் ஸ்பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து லைஃப் ஸ்கில் ஃபார் இன்ஜினியர்ஸ் 2 இதுவும் வந்து உங்களுக்கு காமனாக தான் இருக்கும். அடுத்து ஃபாரின் ஃபிசிக்கல் எஜுகேஷன் 2 இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாரின் லாங்குவேஜ் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட சிலபஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.